Hi guys, எப்படி இருக்கீங்க? I hope everyone preparing for the exam good. And நான் வந்துட்டு என்னோட பூஸ்டர் டே டூவில் ரீசனிங்க்கு வந்துட்டு பசல் தான் நான் எடுத்திருந்தேன். 100% நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஸோ 92 வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஏன்னா 92 அப்போவே 12க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் எதுலேருந்து நான் ட்ரை பண்ணேனாக்கா சிடபிள்யூஜேயில் இருக்கிற பண்டில் பசல்ஸில் தான் நான் வந்து ஃபுல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஈஸி டு ஹை லெவல் கொஷின்ஸ் இருந்தது. ஒரு ரியல் டெஸ்ட் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோம் டைமிங் கூட இருந்ததுனால இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் இருந்து நிறைய மிஸ்டேக்ஸை தான் நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நோட்டும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னாக்கா, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸில் எடுக்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். லைக் 5, 6, 7, 8 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை ஃபஸ்ட்டே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டாப் டு பாட்டம் இந்த கொடுத்துருக்க பசில் வந்துட்டு டாப் டு பாட்டமில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். ஃப்ரம் டு மந்த்ஸு வீக்ஸு எடுக்கிற வேரியபிளை கரெக்டாக நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு பிக் பண்ணுற க்ளூ கரெக்டாக இருக்கணும். லைக் நெக்ஸ்ட் கொடுத்துருக்குற ஹிண்ட்டுனாக்க வேரியபிள் ஃப்ரம் ஆர் டூ நேம்ஸ் எல்லாம் கொடுத்த வாட்டி கீழே ஒரு நோட் த பாயிண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஹிண்ட்டு. அதில் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்னாக்கா கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நாட் மோர் தென் 3, நாட் ஃபேஸ் சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்க பசல்ஸில் வந்துட்டு அபோவ் பிலோ எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவே பிஃபோர் ஆஃப்டர் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் நேம்ஸ் யூஸ்வலாக நம்மளுக்கு ஏபிசி கொடுப்பாங்க, 1, 2, 3 இல்லைனாக்கா திங்ஸ் நேம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பீவல் லெவலில் வந்துட்டு ஒரே மாதிரி நேம்ஸ் வந்துட்டு ஒரு கடைசி லெட்டர் மட்டும் மாற மாதிரி கொடுப்பாங்க. லைக் மணி, மனு, மாலா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹிண்ட் எடுக்கும்போது அட்லீஸ்ட் 3 letters ஆஃப் த வேர்ட் நம்ம வந்துட்டு எழுதணும். அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் அந்த பசிலை சால்வ் பண்ணி முடிக்க முடியும். முக்கியமாக இந்த மந்த் பசிலில் வந்துட்டு நார்மலாக எப்படி கொடுப்பாங்க, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குனாக்க ஃபஸ்ட்டு 6 months அப்படியே எந்த மந்த்தும் மாறாமல் கொடுப்பாங்க. PO லெவலுங்கிறதுனால மந்த்ஸ் வந்துட்டு நடுவில் இருக்க மந்த்தில் ஸ்கிப் பண்ணிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. லைக் ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே இல்லைனாக்கா ஆகஸ்ட் அந்த மாதிரி நடுவில் இருக்க மந்த்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம வந்துட்டு ஹவு மெனி மந்த்ஸ் பிட்வீன் தெம் அப்படிங்கிறத கொஷின் கேட்டாங்கனாக்க இப்போ வந்துட்டு ஜனவரி, மார்ச் கொடுத்துருக்காங்க, நடுவில் பிப்ரவரி இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஐபிபிஎஸ் PO நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. எல்லாரும் ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெட்லைனுக்கு முன்னாடி எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னால் தான் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் கொண்டு வர பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.